ஹாய், வாங்க இன்னைக்கு வெஜ் பர்கர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சம் கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் ஆனியன் சேர்த்துக்கலாம். இப்போ நான் கேரட் போட்டுக்கலாம். கேரட் பீன்ஸ் போட்டுக்கலாம். இப்போ பச்சை பட்டாணி போட்டிருக்கேன். ஃப்ரோசன் தான் வாங்கியிருக்கேன். இதை நான் பாயில் பண்ணல. அப்புறம் மசாலா ஆட் பண்ணிடலாம். ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். இப்போ கரம் மசாலா கொஞ்சம், பெப்பர் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வேணா நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் காரத்துக்கு. சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து பாயில் பண்ண பொட்டேட்டோ போட்டுக்கலாம். கொஞ்சம் கோரியாண்டர் போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நான் வந்து அரிசி மாவு போட்டுக்கிறேன் கொஞ்சம் பைண்டிங் கண்டி. நல்லா ஒரு பெரிய பால் மாதிரி இது பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி பெருசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அந்த பேட்டி. பர்கரில் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் மைதா மாவு வச்சுருக்கேன். அதில் டிப் பண்ணிடலாம். பிரெட் க்ரம்ஸில் போட்டுடலாம். இப்போ நல்லா பரட்டிடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். நான் செலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். இது ஆல்ரெடி நம்ம எல்லாமே வேக வச்சது தானே, நம்ம நல்லா வேண்டாம், டீப் ஃப்ரை பண்ண தேவையில்லை. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகுது. இதில் நீங்கள் முட்டைக்கோஸ் இது உங்களுக்கு பிடிச்ச என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பர்கர் பன்னில் வந்து பட்டர் தடவிக்கலாம். டோஸ்ட் பண்ணிடலாம் லைட்டாக. பாருங்கள், டோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த பேட்டி வச்சிடலாம். கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் ஊற்றி, சீஸ் வச்சுக்கலாம். லெட்யூஸ் வச்சுக்கிறேன். இப்போ பர்கர் பண்ண மேலே வச்சுக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான பர்கர் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.